ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு 5 நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் abundant. abundant அப்படின்னா ரொம்ப அதிகமான அளவில், அதாவது எக்ஸிஸ்டிங் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்தியா ஹேஸ் abundant நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதாவது இந்தியாவில் இயற்கை வளங்கள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வேர்ட் பெனிவலண்ட். பெனிவலன்னா ரொம்ப இரக்கமுள்ள, கருணையுள்ள, ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள, கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல், அதுதான் பெனிவலண்ட். சென்டென்ஸ் பார்ப்போம். A benevolent woman helped the poor children. ஒரு இரக்கமுள்ள பெண் ஏழை குழந்தைகளுக்கு உதவி செஞ்சாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் கேண்டிட். கேண்டிட் அப்படின்னா வெரி ஓப்பன் அண்ட் ஆனஸ்ட், அதாவது வெளிப்படையாக பேசுகிறது, எதையும் மறைச்சி வச்சு பேசாமல் வெளிப்படையாக பேசுகிறது தான் நம்ம கேண்டிட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஹி கேவ் அ கேண்டிட் ரிப்ளை. அவன் ஒரு வெளிப்படையான பதிலை சொன்னான். சிலர் பேசுகிறதே நமக்கு புரியாது, ரொம்ப மறைமுகமான கருத்துக்களெல்லாம் தெரிவிப்பாங்க. நம்ம அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோலாம் யோசிக்க வேண்டியிருக்கும். ஆனால் கேண்டிட் ரிப்ளைனா அப்படி வெளிப்படையாக நேரடியான பதிலை சொல்கிறது. டிலிஜென்ட். டிலிஜென்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ஒரு விடாமுயற்சியோடு உழைக்கிறது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஷீ இஸ் அ டிலிஜென்ட் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் அவள் ஒரு கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு மாணவியோ மாணவரோ அவங்க கடினமாக உழைச்சா மட்டும்தான் நிறைய மதிப்பெண்கள் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இல்லையா? எலக்வெண்ட். எலக்வெண்ட் அப்படின்னா ஒரு பேசுகிறது ரொம்ப கிளியராகவும், அவங்க சொல்கிறத அடுத்தவங்க ஒத்துக்கிற வைக்கிற மாதிரி பேசுகிற திறமை தான் எலக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இது எலக்வெண்ட் அப்படின்னா அது ஒரு அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ இஸ் அன் எலக்வென்ட் ஸ்பீக்கர் அப்படின்னா அவர் ஒரு ரொம்ப திறமையான, வலிமையாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். அந்த வலிமையான பேச்சாளர் அப்படின்னு நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, அவங்க சொல்ல வர்றதை தெளிவாக நம்ம ஒத்துக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த எலக்வென்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த பாலிட்டிஷியன்ஸ் சொல்லலாம். அவங்க பேசுகிறத கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை கேட்குற நேரம் அவங்க பேசுகிறது ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒரு நேரம் நம்ம அப்புறம் தனியாக யோசித்தா கூட அவங்களோட கருத்துக்கள்லேருந்து நம்ம வேறுபடலாம். ஆனால் அவங்க பேசுகிறது நம்ம மறுக்க முடியாத அளவுக்கு அவங்க ஆழமாக தெளிவாக பேசி நம்ம ஒத்துக்கிற மாதிரி பேசுவாங்க. அதுதான் எலக்வென்ஸ். அந்த இப்போ ஸ்பீக்கர் கூட நம்ம அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறப்ப எலக்வென்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ.